இன்னைக்கு நம்ம ஒரு திப்பிலி ரசம் தான் செய்ய போகிறோம். மழைக்கு இப்போ ரொம்ப எல்லாருக்கும் சளி காய்ச்சல் ஜுரமாக இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும் இந்த குளிருக்கு. அதுக்கு ஏற்ற இந்த ரசம் திப்பிலிங்கிறது இது மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும். இந்த திப்பிலியை உங்கள் ரசத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 திப்பிலி எடுத்திருக்கேன். 2 திப்பிலி எடுத்திருக்கேன். இது மாதிரி இதை உடச்சி போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வறுத்துக்குவோம். ரொம்ப கருக விடாமல் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்குவோம். மல்லி தனியாக, துவரம்பருப்பு தனியாக, இது மாதிரி வறுத்து எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். மிளகு ஜீரகம் எல்லாம், ஏன்னா கருக விட்டுறாமல் இப்படி சேர்த்து வறுக்கிறவங்களும் மிதமான தீயில வச்சு மெதுவாக வறுத்து ரொம்ப கருக விட்டுறாமல் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம நிறையவும் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சும் போட்டுக்கலாம். திப்பிலி இல்லாமல் கூட நம்ம நிறைய அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரசப்பொடி மாதிரி வச்சுக்கிட்டு திப்பிலியை மட்டும் வறுத்து நுணுக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தது போட்டுட்டு மிச்சத்தை ஒரு நல்ல பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அப்போ போய் ரசம் வைக்கும்போது போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு தக்காளியை நல்லா நான் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா தக்காளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்குவோம். தக்காளியோடையே சேர்த்து ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ, எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தக்காளியோட ஒரு தக்காளியோ 2 தக்காளியோ போட்டு நல்லா கரைச்சிட்டு புளியும் கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கல்லுப்பு, கொத்தமல்லி தலையை ரசத்தோடு போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு கரைச்சி விட்டோம்னா தான் ரசம் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இது போடுறது கூட அப்படியே சும்மா மேலே வாசமாக இருக்கும். நல்லா கையால் பிசைஞ்சு விடும்போது அதோட ஜூஸ்லாம் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு ரசத்தை நல்லா கரைச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கொதிக்க வச்சுக்கோம். ரசம் இப்போ லைட்டாக கொதித்து வரட்டும். நீங்கள் எண்ணெய் சட்டியில் தாளித்து விட்டு கொதிக்க வைக்கிறதுனாலும் கொதிக்க வைக்கலாம். ரொம்ப நேரம் ரசம் கொதிக்க வேண்டியதில்லை. அந்த பவுடரை வந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம போட்டுக்கலாம். தாளித்து கொதித்தா ரொம்ப நேரம் கொதிச்சு வச்சுன்னா கடுத்து போயிடும். அதனால் இப்போ தாளிக்காமல் இதை லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம ரச பவுடரை போட்டுக்குவோம். இப்போ ரசத்துக்கு தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 7-8 பூண்டு பல்லை 1-2மா தட்டி வச்சுக்கோங்க. தோலோடையே 2 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி. பச்சை மிளகா வேணுனாலும் நீங்கள் அதில் கீரி போட்டுக்கலாம். ஆனால் வரமிளகா போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். ரசம் நல்லா நுரைச்சி கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க பொடியை இதில் கலந்து நல்லா கலந்து விடும். இந்த பொடி போட்டு லேசாக ஒரு கொதி வரட்டும். பொடி போட்டு இந்த ரசம் ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 2 வெந்தயம், 2 வரமிளகா நல்லா செவந்து வந்தால் தான் வாசம் நல்லா இருக்கும். தட்டி வச்சுருக்க பூண்டுக்கல், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ ரசம் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் கொட்டிட வேண்டியது. கொட்டி ரசத்தை டக்குன்னு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடணும். வாசம் வெளியில் போகாமல் தாளித்து கொட்டி டக்குன்னு ரசத்தை மூடிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வாசம் நல்லா அதிலேயே இருக்கும்ன்ட்டு தாளித்து கொட்டி ரசத்தை மூடியாச்சு.
திப்பிலி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை நேரத்துக்கு இந்த ரசத்தை வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க. உடம்பு வலி, சளி, ஜுரம் எதுவுமே இருக்காது. நல்ல இந்த குளிருக்கு உடம்பு வலியெல்லாம் கேட்கும். சளி பிள்ளைகளுக்கெல்லாம் சளி பிடிச்சிச்சின்னா இந்த ரசம் வச்சு கொடுங்க. குடிக்கவும் நல்லாயிருக்கும். சாத்தில் சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஏதாவது ஒரு துவையலோ, இஞ்சி துவையல் இது மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா உடம்பு வலிக்கு நல்லாயிருக்கும். ஜுரம் வந்த வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம். இந்த திப்பிலி ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.